அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தான் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க எனும் திருவாசகத்தை அருளிய அடியேன் மாணிக்க வாசகர். பாண்டிய மன்னனுக்கு முதலமைச்சராக பணியாற்றினேன். நான் அமைச்சராக பணிபுரிந்தாலும் என் சித்தம் சிவன்பாலே இருந்தது. வேத நூல்களை கற்றுணர்ந்து இவ்வுலக இன்பம் பொய் என்றும் சிவபெருமானின் திருவடி இன்பமே மெய் என்றும் உணர்ந்தேன். ஆதலால் ஞானம் தர குருவை தருமாறு இறைவனிடம் வேண்டி நின்றேன். ஒரு நாள் பாண்டிய மன்னன் தனக்கு படைக்கு தேவையான குதிரைகளை வேண்டி வருமாறு பணித்தார். அரசனிடம் பொன்னை பெற்றுக்கொண்டு திருப்பெருந்துறையை அடைந்தேன். அங்கே ஒரு பசுமையான சோலையிலே சிவநாமம் ஒலிக்க கேட்டேன். அங்கே குருந்த மர நிழலிலே அடியார்கள் புடைசூழ அருட்குரு ஒருவர் எழுந்தருளி இருப்பதை கண்டேன். என் உள்ளத்தில் என்றும் இல்லாத ஓர் ஆனந்தம் பொங்கியது. அவர் திருவடி பணிந்து ஞான உபதேசம் பெற்றேன். இறைவனை பாட வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் எழுந்தது. பரமனை பாடி மகிழ்ந்தேன். சிவபெருமானே என்னை ஆட்கொள்ள குருவாக வந்ததை உணர்ந்தேன். அவரே எனக்கு மாணிக்க வாசகர் எனும் திருநாமத்தை அருளினார். நன்றி, வணக்கம்.